தற்போது காவேரி மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வரும் திமுக தலைவர் கருணாநிதியின் உடல்நலம் குறித்து விசாரிக்க ஆளுநர் பன்வாரிலால் புரோஹித் வருகை தந்திருக்கிறார். அந்த நேரலை காட்சிகளை பார்த்து வருகிறோம். திமுக தலைவர் கருணாநிதிக்கு அளிக்கப்பட்ட தீவிர சிகிச்சையை தொடர்ந்து அவரது உடல்நிலை சீரடைந்துள்ளதாக காவிரி மருத்துவமனை நிர்வாகம் தெரிவித்துள்ளது. உடல்நலம் தேறி வந்ததாக கூறப்பட்ட கருணாநிதியை பற்றி விசாரிக்க நேற்று திமுக பிரமுகர்கள், அரசியல் கட்சியினர் மற்றும் திரையுலகினர் கோபாலபுரத்திற்கு வந்து சென்றனர். இந்நிலையில் தற்போது காவேரி மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வரும் திமுக தலைவர் கருணாநிதியின் உடல்நலம் குறித்து விசாரிக்க ஆளுநர் பன்வாரிலால் புரோஹித் வருகை தந்திருக்கிறார். அந்த காட்சிகளை நேரலையில் பார்த்து வருகிறோம். கூடுதல் விவரங்களை அங்கிருக்கும் நமது செய்தியாளர் சுபாஷ் பிரபுவிடம் கேட்கலாம். சுபாஷ், விவரம் என்ன? முன்பே நம்ம சொன்னது போல தமிழக ஆளுநர் பன்வாரிலால் புரோஹித் தற்போது நேரடியாக காவேரி மருத்துவமனைக்கு வந்திருக்கிறார். அவர் வரக்கூடிய காட்சிகளை நேரடியாக பார்க்க முடிகிறது. அவர் தற்போது மருத்துவமனைக்குள்ள வந்துவிட்டார், வந்து இறங்கி சென்று கொண்டிருக்கிறார். மருத்துவமனையில் திமுக தலைவர் கருணாநிதி அனுமதிக்கப்பட்டிருக்கிறார். நேற்றே அவரை வீட்டில் சந்திக்கலாம் என்ற ஒரு திட்டம் ஆளுநருக்கு இருந்ததாக சொல்லப்பட்டது. தற்போது அவருக்கு தீவிர சிகிச்சையானது கொடுக்கப்பட்டு வருகிறது. தொடர் கண்காணிப்பில் இருந்து வருகிறார். மருத்துவர் கண்காணிப்பில் அவருக்கு ஆனது அந்த இரத்த அழுத்தமானது நேற்று திடீரென குறைந்த காரணத்தினால் அவரை மருத்துவமனைக்கு அழைத்து சென்றார்கள். அவருக்கு காவேரி மருத்துவமனையில் தொடர்ச்சியாக சிகிச்சையும் கொடுக்கப்பட்டு வருகிறது. சிகிச்சையின் விவரங்கள், அவரது உடல்நிலை குறித்தும் அனைத்து விதமான விவரங்களையும் நேரடியாக கேட்டறிவதற்காக தமிழக ஆளுநர் பன்வாரிலால் புரோஹித் தற்போது காவேரி மருத்துவமனைக்கு வந்திருக்கிறார். இந்த மருத்துவமனையில் தற்போது எதிர்க்கட்சி தலைவர் மு.க. ஸ்டாலின், எதிர்க்கட்சி துணைத் தலைவர் துரைமுருகன், அதே போல மூத்த நிர்வாகிகள், திமுகவின் மூத்த நிர்வாகிகள் பொன்முடி, ஆராசா, டி.ஆர். பாலு, அதே போல நாடாளுமன்ற உறுப்பினர் கனிமொழி, அதே போல திமுக தலைவர் குடும்ப உறுப்பினர்கள் என அனைவருமே மருத்துவமனையில் இருக்கிறார்கள். ஆளுநர் வருகைக்காக தற்போது அவர் உள்ளே சென்றிருக்கிறார். அனைத்து விதமான விவரங்களையும் அவர் கேட்டு பெறுவார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. ஆளுநர் உள்ளே சென்று விட்டார். தற்போது அந்த மருத்துவமனையில் இருக்கக்கூடிய காட்சிகளை நம்மால் பார்க்க முடிகிறது. ஆளுநர் திமுக தலைவர் கருணாநிதிக்கு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய சிகிச்சை முறைகள் அனைத்துமே கேட்டு இருக்கிறார். அது மாத்திரமல்லாமல் காங்கிரஸ் கட்சியை சார்ந்த நிர்வாகிகளும் இன்று 11 மணியிலிருந்து 12 மணிக்கு உள்ளாக அவர்கள் வருவார்கள் என்ற ஒரு தகவல் இருக்கிறது. குலாம் நபி ஆசாதும், அதே போல தமிழக பொறுப்பாளரான முகுல் வாஸ்னிக்கும் நேரடியாக இங்கே வருகை தருகிறார்கள். இதே போல அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளராக இருக்கக்கூடிய, துணை பொதுச் செயலாளராக இருக்கக்கூடிய டிடிவி தினகரனும் நேரடியாக வந்து பார்க்கிறார். அவர் மதுரையிலிருந்து விமான நிலையத்தில் வரக்கூடிய அவர் நேரடியாக மருத்துவமனைக்கு வருகிறார். வந்து இங்கே திமுக தலைவர் கருணாநிதியின் உடல்நிலை குறித்து அவர்கள் குடும்பத்தினரிடையே கேட்டு பெறுகிறார். இதே போல மேலும் சில கட்சியின் நிர்வாகிகள் வரக்கூடும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இதற்கு இடைப்பட்ட வேளையில் அவரது உடல்நிலை குறித்து தெரிந்து கொள்வதற்காக அவரது தொண்டர்களும் ஏராளமானோர் தற்போது காவேரி மருத்துவமனையில் வெளியே கூடியிருக்கக்கூடிய காட்சியும் நம்மால் பார்க்க முடிகிறது. சுபாஷ், திமுக தலைவர் கருணாநிதியின் உடல்நலம் குறித்து விசாரித்து கேட்டறிந்த பிறகாக ஆளுநர் பன்வாரிலால் புரோஹித் செய்தியாளர்களை சந்திக்க வாய்ப்பு இருக்கிறதா? அதற்கான ஏற்பாடுகள் அங்கு நடைபெற்று வருதா? அதாவது வரக்கூடிய ஒவ்வொருவரையும் செய்தியாளர் சந்திப்புக்காக இங்கே போடியங்கள் அமைக்கப்பட்டிருக்கிறது. ஆளுநர் செய்தியாளர்களை சந்திக்க வாய்ப்புகள் மிக குறைவு என்பதுதான் கூறப்படுகிறது. உடல்நல விசாரிக்க வந்த இடத்தில் அவர் எப்படி இருக்கிறார் என்பது மட்டுமே அவரால் கேட்டு பெற முடியும். நேரடியாக பார்ப்பதற்கு கூட ஆளுநருக்கு வாய்ப்பு இருக்கிறதா அல்லது வாய்ப்பில்லையா என்பது தெரியவில்லை. ஏனென்றால் அவருக்கு சிறுநீரக நோய் தொற்றானது இருக்கும் என்ற காரணத்தினால்தான் முக்கிய கட்சி பிரமுகர்களையே நேரடியாக அவரை சந்திக்க வைக்கவில்லை. எல்லாருமே ஸ்டாலினிடமும் அவர் உடல்நிலை குறித்தும் மருத்துவர்களிடமும் உடல்நிலை குறித்து மட்டுமே கேட்டறிந்து வருகிறார்கள். அதே சூழ்நிலை தான் தற்போது மருத்துவமனையில் இருப்பதாக தகவல்கள் சொல்லப்படுகிறது. ஆகவே இன்றைய இருக்கக்கூடிய சூழ்நிலையில் நேரடியாக ஆளுநர் கருணாநிதியை பார்ப்பாரா என்றது ஒரு சந்தேகம் இருக்கிறது. அதே நேரத்தில் செய்தியாளர்களுக்கான சந்திப்பு நடைபெறுவதற்கான வாய்ப்புகள் மிக குறைவாகவே பார்க்கப்படுகிறது. சுபாஷ், இன்று காலையிலிருந்தே தொண்டர்கள், பொதுமக்களின் வருகையாகட்டும், அதே போல முக்கிய பிரமுகர்களின் வருகையாகட்டும் அதிகம் இருந்த வண்ணம் இருக்கிறது. அதே போல நீங்க சொன்ன மாதிரி இன்று மதியம், மாலை என இன்னும் முக்கிய பிரமுகர்கள் நிறைய பேர் வர இருக்கிறார்கள். காவல்துறையினர் எந்த அளவுக்கு அந்த இடத்துல தயாராக இருக்கிறாங்க?
காவல்துறையினர் தயாராக இருந்து தான் வருகிறார்கள் தொடர்ச்சியாக. தற்போது ஆளுநர் வருகையின் பொழுது அவரை அழைத்து சென்ற வாசலில் வந்து மருத்துவமனையின் வாசலில் வந்து எதிர்க்கட்சி துணைத் தலைவராக இருக்கக்கூடிய துரைமுருகனும் முன்னாள் மத்திய அமைச்சரான TR பாலுவும் ஆளுநரை அழைத்து செல்லக்கூடிய காட்சி நம்மால் பார்க்க முடிகிறது. அவர்கள் தான் அழைத்து சென்றிருக்கிறார்கள். அதற்கு பின்னராக நீங்கள் கேட்டது போல இந்த காவல்துறையின் பாதுகாப்பானது ஆளுநர் வரக்கூடிய ஒரு இடத்தில் அதிக பாதுகாப்பானது கொடுக்கப்படும். அதே நேரத்தில் முன்னாள் முதலமைச்சராக இருந்த கருணாநிதி மருத்துவமனையில் அனுமதிக்கப்படும் பொழுதெல்லாம் காவல்துறை பாதுகாப்பு அதிகரிக்கப்படும். அவரது நிலையானது நேற்று இரவு திடீரென மோசமான காரணத்தினால்தான் ஆம்புலன்ஸை வர வைத்து அவர் மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டார். ஆகவே அவருக்கு கொடுக்கக்கூடிய சிகிச்சை மிக முக்கியத்துவம் வாய்ந்த சிகிச்சை என்பதால் அங்கே தொண்டர்கள் அதிக அளவில் கூடக்கூடும் என்ற காரணத்தினாலும் அவர்களை அமைதிப்படுத்துவதற்காக காவல்துறையினர் 200 300 பேர் மருத்துவமனை மற்றும் அதன் சுற்றுப்பகுதிகளில் போடப்பட்டிருக்கிறார்கள். இணைப்பிலே இருங்க சுபாஷ், தொடர்ந்து பேசலாம். திமுக தலைவர் கருணாநிதிக்கு அளிக்கப்பட்ட தீவிர சிகிச்சையை தொடர்ந்து அவரது உடல்நிலை சீரடைந்துள்ளதாக காவிரி மருத்துவமனை நிர்வாகம் தெரிவித்திருந்தது. இந்நிலையில் நேற்றிரவு கருணாநிதியின் உடல்நலம் மீண்டும் குன்றியது. இதையடுத்து காவேரி மருத்துவமனையில் இருந்து மருத்துவ குழுவினர் கோபாலபுரம் விருந்தினர். அதற்கு பிறகாக கருணாநிதியின் உடல்நலம் குறித்து எதுவும் தெரிவிக்கப்படாத நிலையில் காவிரி மருத்துவமனையில் இருந்து ஆம்புலன்ஸ் வாகனம் வரவழைக்கப்பட்டு கருணாநிதி அழைத்துச் செல்லப்பட்டார். தற்போது அவர் தீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டு அவருக்கு சிகிச்சை வழங்கப்பட்டு வருகிறது. தற்போது ஆளுநர் பன்வாரிலால் புரோஹித் கருணாநிதியின் உடல் நலம் குறித்து விசாரிப்பதற்காக அங்கு வந்திருக்கிறார். இது குறித்த தகவல்களை நமது செய்தியாளர் சுபாஷ் பிரபுவும் அளித்துக் கொண்டிருக்கிறார்.